பிரைஸ் எல்லாம் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துகின்றேன். இந்த அருமையாக காலை வேளையிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பேசுவாராக. ஏசாயா 51:12 வசனம். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கும் நீ யார்? பார்த்தீங்களா, இங்கே 2 காரியங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று மனுஷருக்கு பயப்படுகிறது, மற்றொன்று தேவனை மறப்பதற்கு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 காரியங்களை இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறோம். மனுஷருக்கு நிறைய வேளையில் என்ன பண்ணுறோம்? பயப்படுகிறோம். மனிதர் மூலமாக வருகின்ற நிம்பச்சொல்லுக்கு, மனிதன் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கு, மனிதர் மூலமாக வருகின்ற எதிர்ப்புகளுக்கு, மனிதர் மூலமாக வருகின்ற கோபத்திற்கு என்ன பண்ணுறோம்? நாம் பயப்படுகிறோம். நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் பார்க்கிறோம் எப்படி தேவன் கூறுகிறார். சாக போகிற மனுஷன், இந்த மனுஷன் சாக இருக்க போகிற மனுஷன், ஒரு புல்லுக்கொப்பாக இருக்கிற மனுஷன். பார்த்தீங்களா, ஒரு புல்லுக்கு ஒப்பிடுகிறார் இந்த மனிதன். சாக போகிற ஒரு மனிதன். அவன் என்னதான் பேசினாலும், என்னதான் அப்படி இப்படி என்ன காரியங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்தாலும், இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தினாலும் அவன் சாக போகிற ஒரு மனிதன். அவ்வளோதான். பூமியில் அவன் ஆயுசு நாட்கள் வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். அவ்வளவுதான். ஒரு புல்லுக்கொப்பாக இருக்கிற அந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு நீ பயப்படுற. ஆனால் தேவனை நீ என்ன பண்ணுற? உன்னை உண்டாக்கின கர்த்தரை நீ மறப்பதற்கு நீ யார்? பார்த்தீங்களா, பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தி வானங்களை விரித்த தேவனாக இருக்கிறார். பேர்பட்ட நல்ல தேவன், பராக்கிரம் நிறைந்த தேவன். அவரை நீ என்ன பண்ணுற? சில வேளையில் மறந்து போகிற. ஆனால் மனுஷனுக்கு நீ பயப்படுற. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதர்கள் அவர்கள் மூலமாக வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு, சில காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சங்கீதக்காரனாக தாவீது கூறுகிறார், என்னை சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியிருக்கிறார்கள், என்னை எதிர்க்கிற மனிதர்கள் எவ்வளவாக பெருகியிருக்கிறார்கள். ஆனால் அவர் கூறுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் நான் பயப்படேன். கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நோகடிக்கிறதற்கு, அவர் வாழ்க்கையில் அந்த ஜீவத்தை அவர் வாழ முடியாது செய்யும்படியாக அவரை அச்சுறுத்தும் விதமாக என் சத்துருக்கள் என்னிலும் பலமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லிலாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அந்த நேரத்தில் அந்த எண்ணங்கள், அந்த லோவா நெகட்டிவிட்டியாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்களை கண்டு அச்சப்படுகிற அந்த டைமில் தேவனுடைய செயல்களை, தேவனுடைய மகத்துவத்தை, என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரம் நிறைந்த தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அந்த நினைவை அவர் என்ன பண்ணுறார்? அறிந்திருந்தார். அதனால சொல்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இன்றைக்கி நிறைய வேளையில் நம்ம அந்த பிரச்சனையான நேரத்தில் கர்த்தரை நம்ம நினைக்கிறோமா? என் தேவன் எப்படிப்பட்டவர், ஐயோ அவர் இப்படி தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, அவருக்கு பின்பாக இப்படி இருக்குதுங்க, அவளுக்கு பின்பாக அவ்வளோ காரியங்கள் இருக்குங்க, எனக்கு எதுவுமே இல்லைங்க. அவர் எவ்வளோ வல்லமை மிக்கவர், அதிகாரம் மிக்கவர், பணம் அல்ல செல்வங்கள் மிக்கவர், அவங்க நினச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும், என்னால் எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல. உன் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின தேவன் அவர். சாக போகிற ஒரு மனிதனுக்கு நீ பயப்படுகிறாய். புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு புத்திரனுக்கு, ஒரு மனிதனுக்கு நீ பயப்படுகிறாய். ஆனால் உன்னையும் மென்னையும் உண்டாக்கின, இந்த சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நீ ஏன் மறக்கிற? அப்படின்னு தான் அந்த வசனம் கேட்கிறது. இன்னைக்கு நம்ம எந்தெந்த சூழ்நிலை நம்ம கர்த்தரை மறக்கிறோம்? ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இல்லை மனிதர்களுடைய சொற்களுக்கும், மனிதர்களுடைய வீணான காரியங்களுக்கும், தீமையான காரியங்களுக்கும், அச்சுறுத்தலான காரியங்களுக்கும் நம் பயந்து கர்த்தரை மறக்கிற நபர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் எத்தனை சூழ்நிலை நம்ம வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். நம்ம அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் எந்த சூழ்நிலையோ எப்பயோ அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை அழித்திருக்கலாம். நாம் பாவம் செய்து நம்ம விழும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? அவனை அழித்திருக்கலாம்.
எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை சிச்சைகள், இது எல்லாத்துலேயும் தேவன் நம்மளை மீட்டெடுத்து காத்து இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு பலனோடு நம்மளை நிறுத்தியிருக்கிறார்ல. அதுவே அவர் நம்ம சார்பில் நிற்கிறது, நம்ம பட்சத்தில் நிற்கிறார். அதனால தான் நம்ம இன்னும் கைவிடப்படாமல் இன்னும் நிலைத்திருக்கிறோம். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, மனிதர்களுக்கு நீ பயப்படாதே. மனிதர்களுடைய அந்த எதிர்ப்புகளுக்கு, மனிதர்களுடைய அந்த பயமுறுத்தலுக்கு, மனிதர்களுடைய தீமையான செயல்களுக்கு நீ எந்த சூழ்நிலையும் அஞ்சிடாதே. அந்த டைமில், அந்த சிச்சுவேஷனில் தேவனை நினைத்துப்பார். என் தேவன் வல்லமை உடையவர். கோலியத்தை கண்டு ஒரு கூட்டமே, படைகளே கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது தாவீது தைரியமாக நின்றார். கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். பயப்படவே இல்லை. உருவத்தை கண்டு பயப்படலை, அவனுடைய ஆயுதங்களை கண்டு பயப்படவில்லை. என் தேவன் எப்படிப்பட்டவர், வானத்தின் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்து, குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ வசனத்தில் பார்க்கிறோம், எங்களை தேவனை மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலையும் பயப்படாதே. உனக்கு பயம் வரும்போது அவரை நினைத்துக்கொள். உனக்கு திகைப்பு வரும்போது என் சார்பில் கர்த்தர் உண்டு என்று சொல்லி அவருடைய வல்லமைகளையும் பராக்கிரமத்தையும் அவருடைய அதிசயங்களையும் நீ சொல்லி விசுவாச அறிக்கை இடும்போது தேவன் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி உனக்கு ஜெய ஜீவத்தை தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் சில மனிதர்கள் மூலமாக, சில காரியங்கள் மூலமாக நீங்கள் பயந்து திகைத்து குழப்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? சாக போகிற மனிதனுக்கு பயப்படாதே. புல்லுக்கொப்பா இருக்கிற மனிதனுக்கு பயப்படாதே. சர்வத்தையும் ஆண்ட, சர்வத்தையும் சிருஷ்டித்த, சாகாமை உள்ள தேவனை நினைத்துக்கொள். அவர் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டார். உன்னை நிச்சயம் விடுவித்து உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் சில வேளையில் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே பல போராட்டங்களில், பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும், எதிரிகளுடைய சீற்றத்திற்கும், ஆண்டவரே அவர்களுடைய ஆளுமைக்கும், இந்த சில காரியங்களுக்கும் நாங்கள் பயந்து ஒடுங்கி நாங்கள் காணப்பட்டதை நீங்கள் கண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நினைக்காமல் போன, உம்முடைய வல்லமையை மறந்து போன தருணங்களெல்லாம் நீர் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நாங்கள் உம்மை மறக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கும் போது எந்த மனுஷன் எங்களுக்கு முன்பாக இருப்பார்? கர்த்தர் எங்கள் சார்பில் இருக்கும் போது எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக நீர் வழக்காடுகிற தேவன், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் பயந்து போகாமல், ஆண்டவரே எங்களுக்கு பயமுள்ள ஆவியை நீர் தருவில்லை ஆண்டவரே. நீர் பலமுள்ள ஆண்டவரே, பலமுள்ள ஆவியை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல உயிரை எழும்புவார்கள் தான் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நாங்கள் எல்லா சூழ்நிலையும், எங்களுக்கிட்டான சூழ்நிலை காத்திருந்து புது பலன் அடையும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கலக்கத்தை போக்கி பலத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா கவலைகளையும் மாற்றி தைரியத்தை நிறுத்தாங்க ஆண்டவரே. வாழ்க்கையை தைரியமாக அணுகொள்ள, வாழ்க்கையை தைரியமாக அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் அணுக நீர் கிருபைகளை தாங்க ஆண்டவரே. உம்மை சார்ந்தவர்கள் அணுக நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அவ்வாறு செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஜெபிக்கிறோம். இன்று போல வாழ்க்கையுடைய ஆசீர்வாதமான நாட்களை கொண்டாட கிருபை செய்யுங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.